சதிக்கு கால் முளைத்தால் சாதி பிறக்கிறது என்று சொல்வார். ஒரு ராமசாமி ஐயரோ, முனுசாமி நாய்க்கரோ அல்லது பக்ரிசாமி செட்டியாரோ என்கிற ஆண்களுக்கு அருகிலே அந்த ஜாதிகள் முளைத்திருந்தாலும், இப்படி பெண்களுக்கு அடுத்ததாக ஜாதிகள் அடைமொழிகள் இருந்ததில்லை. காதலுக்கு ஆதரவு தெரிவித்து கவிதை எழுதுகிறார்கள். ஆனால் அந்த கவிதை எழுதுகிறவர்களே தன் மகளோ தன் மகனோ காதலித்தால் எதிரியாக இருக்கிறார்கள், எதிர்ப்பாக இருக்கிறார்கள். உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்பது அவருடைய குணத்தை வைத்து இடை போடுங்கள். பிறப்பால் அவர் இந்த ஜாதியை சேர்ந்தவர் என்பதை வைத்து நீங்கள் இடை போடக்கூடாது என்பதுதான். உள்ளூர் தமிழரை ஜாதி பிரிக்கிறது, வெளியூர் தமிழரை மதம் பிரிக்கிறது, வெளிநாட்டு தமிழனை நிறம் பிரிக்கிறது. அவர் உங்கள் மீதான கருத்துக்களை அவர்களை திணிக்கக்கூடாது. எந்த தலைமுறையாவது சாதிகளற்ற ஒரு தலைமுறையாக நாம் வளர்க்க வேண்டும். சாதிதான் சமூகம் என்று வீசும் காற்றில் விஷம் பரவட்டும். அன்பார்ந்த நண்பர்களே, மாலை வேலை நெருங்கி கொண்டிருக்கிற பொன்னந்தி மாலை பொழுதில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். தமிழகத்தினுடைய அரசியல் களம் நிறமாறி இருக்கிறது. குறிப்பாக வாக்காளர்களை வாக்கு வங்கி என்று அழைக்கிறோம். ஆகவேதான் வாக்கு வங்கி என்பதை அறிந்துதான் இரண்டு திராவிட கட்சிகளும் அதிலே டெபாசிட் செய்தார்கள். டெபாசிட் செய்தது எந்த பலனும் அளிக்காமல் உண்மையான திராவிட இயக்கத்தின் நீட்சி மிகுந்தவர்களாக ஏழை எளியவர், அரசியல் பின்புலமற்றவர், பொருளாதார பின்புலமற்றவர்கள் கூட சட்டமன்றத்திற்கு வர முடியும், நாடாளுமன்றத்துக்கு வர முடியும் என்று நிரூபித்து காட்டிய திராவிட இயக்கத்தின் கொள்கைகள் மீண்டும் துளிர்த்திருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த சந்திப்பான இந்த நிகழ்வில் சாதிகளுக்கு அப்பாற்பட்டு நாம் எப்படி இயங்க வேண்டும், சாதிகள் எப்படியெல்லாம் இந்த தமிழகத்தில் மாத்திரமல்ல பல்வேறு இடங்களில் ஊடுருவி நம்மை திளைக்க வைக்கிறது, இழைக்க வைக்கிறது என்பது குறித்தான உரையாடல்களை நிகழ்த்த இருக்கிறோம். குறிப்பாக சதிக்கு கால் முளைத்தால் சாதி பிறக்கிறது என்று சொல்வார்கள். சதிக்கு கால் போடவில்லை, சாதிக்கு கால் போட வேண்டும். சதிக்கு கால் முளைத்தால் சாதியாக மாறுகிறது என்று சொல்வார்கள். ஆக மண்டல் நீதியரசர் மண்டல் இம்ப்ளிமெண்டேஷன் ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்கிறார் என்று தெரியுமா நண்பர்களே? ஒரு சமூக நீதி என்கிற அடிப்படை சித்தாந்தத்தின் ஒரு தாக்கம் என்னவென்று கேட்டால், ஒரு அடித்தட்டு மக்களை, பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலினத்தைச் சேர்ந்தவர்களை உயர்வுக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால், பணத்தால் அவர்களை உயர்த்தினாலும் அதை ஒரு சமூகம் ஏற்றுக்கொள்வதில்லை. ஆகவே கல்வியால், இடஒதுக்கீட்டால் ஒருவர் உயர் நிலைக்கு வருகிற போதுதான் ஒட்டுமொத்த சமூகமும் சார்ந்திருக்கிற விளிம்புநிலை மக்களை ஆதரிக்கும், மரியாதை கொடுக்கும் என்பதை மையப்படுத்தியே மண்டல் நீதியரசர் மிக அழகான ஒரு தீர்ப்பை ஒன்றை வழங்கினார். ஆகவேதான் கல்விக்கான கல்விக்கும் வேலைக்கானுக்கும் இடஒதுக்கீடு அவசியம் என்பதை வலியுறுத்தித்தான் விஸ்வநாத் பிரதாப் சிங் முன்மொழிந்த கருத்துக்களை மண்டல் நீதியரசரே வழிமொழிந்தார். ஆகவே நண்பர்களே, சாதிகள் எங்கெல்லாம் தோன்றுகிறது என்று கேட்டால், ஆண்களையும் பெண்களையும் இரு பிரிவாக பிரித்து வைக்கிறது இந்த சாதிகள் என்று வைத்து கொண்டால், ஒரு ராமசாமி ஐயரோ, முனுசாமி நாய்க்கரோ அல்லது பக்ரிசாமி செட்டியாரோ இல்லது ராம்தாஸ் படையாசியோ என்கிற ஆண்களுக்கு அருகிலே அந்த ஜாதிகள் முளைத்திருந்தாலும், ஒரு லட்சுமி ஐயரோ அல்லது முத்துலட்சுமி செட்டியாரோ இப்படி பெண்களுக்கு அடுத்ததாக ஜாதிகள் அடைமொழிகள் இருந்ததில்லை. இப்போது ஒன்று ரெண்டு இருக்கலாம், ஆனால் எப்போதுமே பெண்கள் தங்கள் அருகிலே ஜாதிகளை போட்டுக்கொள்வதில்லை. ஆகவேதான் பெண்களிடத்திலுமிருந்து நம்முடைய ஜாதிய மாற்றத்தை தொடங்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. மாத்திரமல்ல, தந்தை பெரியார் ஈடற்ற தலைவர் தன்னுடைய பெண்களின் விடுதலைக்காக அவர்கள் விடுதலை பெறுகிற போதுதான் சாதி சமயமற்ற விடுதலை பிறக்கும் என்று மிக அழுத்தமான கருத்துக்களை முன்வைத்தார்கள். ஆகவேதான் திருமணங்கள் என்பது ஜாதிகளுக்கு அப்பாற்பட்டவையாக அவர்கள் திகழ வேண்டும். கலப்பு திருமணம் செய்தால் கூட அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான். காதலுக்கு ஆதரவு தெரிவித்து கவிதை எழுதுகிறார்கள். வேறொருவனை மணந்து கொள்வதற்கு வேதனை ஒன்றுமில்லை என்றெல்லாம் கவிதை எழுதுகிறார்கள். திருவிழாவின் போதுதான் உன்னை இவ்வளவு கிட்டக்க பார்க்க முடிகிறது,
கண்மங்கி என் அப்பத்தா ஒத்த ரூபாயா 2 ரூபாயா என உத்து உத்து பார்ப்பதைப் போல என்று கவிதை எழுதுகிறார்கள். உன்னை இவ்வளவு கிட்டக்க உன்னருகே என்னை சேர்த்தது பேருந்து நடத்துனர், அவருக்கு எவ்வளவு கோயில் கட்டினாலும் தகும் என்று கவிதை எழுத முடிகிறது. ஆனால் அந்த கவிதை எழுதுகிறவர்களே தன் மகளோ தன் மகனோ காதலித்தால் எதிரியாக இருக்கிறார்கள், எதிர்ப்பாக இருக்கிறார்கள். காதலுக்கு எதிராக அவர்களே அருவாளை தூக்குகிறார்கள். கவிதை எழுதுகிறவர்களும் சரி, கட்டுரை எழுதுகிறவர்களும் சரி, புனைகதை எழுதுகிறவர்களும் சரி, சிறுகதை எழுதுகிறவர்களும் சரி, காதலுக்காக வரிந்து 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 கட்டுரைகள் எழுத முடிகிறதை தவிர தன் மகளோ மகனோ காதலித்தால் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற சூழ்நிலை உருவாகி இருப்பதை என்னவென்று சொல்வது? ஆகவே எப்படி எழுதுகிறார்களோ அப்படி வாழ்வதில்லை, எப்படி வாழ்கிறார்களோ அப்படி எழுதுவதில்லை. இந்த இருவேறு பிரச்சனை இருக்கின்ற காரணத்தினால்தான் எழுத்து நிற்பதில்லை. தன்னை எரித்து தரலாக எரிந்து இருட்டும் உலகத்துக்கு தானே நெருப்பாகி வெளிச்சத்தை தந்தானே நம்முடைய எட்டயபுரத்து பாட்டன் பாரதி எப்படி எழுதினானோ அப்படியே வாழ்ந்தான். சாதிகள் இல்லையடி பாப்பா, உயர் தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம். அதாவது இந்த இடத்துல தான் அவன் மகாகவியாகிறான். அதாவது நான் தாழ்ந்த குணம், இவர் தாழ்ந்த குலம் என்று சொல்வதும் பாவம், இவர் உயர்ந்த வகுப்பை சேர்ந்தவர் என்று சொல்வதும் பாவம். தாழ்ந்த குலம் என்று சொல்லி சுட்டி காட்டினால் அது பாவம், சரி. உயர்ந்த குலத்தில் பிறந்தவர்களையும் இவர்கள் உயர்ந்த குலத்தை சேர்ந்தவர்கள் என்று பாராட்டு உரைப்பதை சொன்னாலும் கூட அது பாவம் என்று எடுத்துரைப்பார். எப்படி வாழ்ந்தானோ அப்படித்தான் இருந்தார். தன்னுடைய மனைவி செல்லம்மாளை எல்லா இடங்களுக்கும் அழைத்து செல்கிற பழக்கம் பாரதிக்கு உண்டு. அப்படித்தான் மிருக காட்சி சாலைக்கு அழைத்து செல்கிற போது ஒவ்வொரு மிருகங்களையும் பார்க்கிறார். மானை பார்க்கிறார், மகிழ்ச்சி அடைகிறார், குயிலை பார்க்கிறார், அதை போல துள்ளி குதிக்கிறார். இப்படி எல்லா இடங்களிலும் சுற்றி சுற்றி வருகை தருகிற போது ஒரு சிங்க கூண்டு திறந்திருக்கிறது. அந்த வன காப்பாளர் ஊழியர் உணவளித்து கொண்டிருக்கிறார். உடனடியாக செல்லம்மாவிடத்திலே பாரதி சொன்னான், கொஞ்சம் நான் சிங்கத்திடம் ஒரு சின்ன பார்த்து விட்டு வருகிறேன், அருகிலே சென்று. வேண்டாம் என்று தடுக்கிறார் செல்லம்மாள். இருந்த போதிலும் கூட அது மேலே ஏறி கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து போய் சிங்கத்தை கட்டிப்பிடித்து கொண்டார் பாரதி. அப்போது பாரதி சொன்னான், நீ காட்டுராசா, நான் கவிராஜா என்று சொன்னான். பேச்சுவார்த்தை நடத்துகிற இடமாது? நாங்கள் இப்படி சிங்கத்திடமே பேச்சுவார்த்தை நடத்துகிறதை போல கட்டி பிடித்து கொண்டு நீ காட்டுராசா நான் கவிராஜா என்று சொன்னான். அப்படி அவனால் எழுத முடிந்தது என்று சொன்னால், அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே உச்சி மீது வான் இடிந்து வீழுகின்ற போதிலும் என்று அவனால் எப்படி எழுத முடிந்ததோ அப்படி வாழ்ந்தார். ஆகவேதான் மனதில் உறுதி வேண்டும், வாக்கிடி இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும், தனமும் இன்பமும் வேண்டும், தரணியிலே பெருமை வேண்டும் என்று பேசுவார். அப்படிப்பட்ட பாரதி தான் சாதிகள் இல்லையடி பாப்பா, குழந்தைகளிலிருந்து சொல்லித்தர வேண்டும் என்று உணர்ந்திருக்கிறார். குழந்தைகளிலிருந்து தொடங்க வேண்டும் என்பதை உணர்ந்திருக்கிறார். ஆகவே தான் குழந்தை பிராயத்திலிருந்து ஜாதிகளற்ற சமத்துவமான ஒரு சமுதாயத்தை ஏற்படுத்திடல் வேண்டும் என்பதற்கான ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பு யுகப்புரட்சி நடத்திய பாரதி சாதிகளற்ற சமுதாயத்தை படைக்க வேண்டும் என்று மிக அற்புதமான கவிதை ஒன்றை வரைந்து காட்டினார். அதற்கு மாத்திரமல்ல, நம்முடைய சங்க இலக்கிய பெண் புலவர் நம்முடைய ஔவை மிக அற்புதமாக சொல்லியிருக்கிறார். சாதி இரண்டொழிய வேறில்லை, நீதி வருவாய் நெறிமுறையில், இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுடத்தோர் பட்டாங்கி உள்ளபடி. சாதி இரண்டொழிய வேறில்லை, 2 ஜாதி தான். யாராரு? கொடுக்கிறவர் ஒரு ஜாதி, கொடுக்காத கஞ்சம் இன்னொரு ஜாதி, தாழ்ந்த ஜாதி. கொடுக்கிற குணம் உடையவர்கள் உயர்ந்த ஜாதி, கொடுக்காத ஒரு கஞ்ச மனப்பான்மை படைத்தவர்கள் தாழ்ந்த ஜாதி. ஆக இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர் பட்டாங்கி உள்ளபடி என்று மிக அற்புதமாக தன்னுடைய நீதி நெறியில் அழகாக எடுத்துரைத்தார் ஔவை பாட்டி. ஆகவே சங்ககாலத்தில் ஜாதிகளற்ற சமத்துவமான சமுதாயம் இருந்திருக்கிறது என்று நாம் இதன் மூலமாக தெளிவாகிறது. எப்போது இந்த ஜாதிகள் தோன்றின? இவர் எங்காலு, இவர் உங்காலு,
இவர் ஆனாவா, இவர் காணாவா, இவர் மானாவா, இவர் சேனாவா என்று கேட்கிற போது எனக்குள்ளே உள்ளம் குமுறுகிறோம். ஆக இப்படி சாதிகள் எப்போது நீங்கள் ஒழிப்பீர்கள்? நான் கூட சட்டக்கல்லூரியிலே படிக்கிற போது ஒரு கவிதை ஒன்று எழுதினேன். பொதுக்கிணற்று நீரில் தாக உகுதியால் தண்ணீர் குடித்துவிட்ட பட்டியலினத்து சிறுவனை கட்டி வைத்து உதைத்தது ஓர் பஞ்சாயத்து. பொதுக்கிணற்று நீரில் தாக மிகுதியால் தண்ணீர் குடித்துவிட்ட பட்டியலினத்து சிறுவனை கட்டி வைத்து உதைத்தது ஓர் பஞ்சாயத்து. எல்லோருக்கும் தான் பெய்கிறேன் என்று எந்த மழை வந்து சாட்சி சொல்லும்? எல்லோருக்கும் தான் பெய்கிறேன் என்று எந்த மழை வந்து சாட்சி சொல்லும் என்று சட்டக்கல்லூரியில் எழுதிய கவிதையை இன்று நினைத்து பார்த்தாலும் உடவெல்லாம் சிலிர்க்கிறது. நண்பர்களே, இதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லோருக்கும் பொதுவான ஒன்றை இந்த ஜாதிக்கு பொதுவானது, அந்த ஜாதிக்கு பொதுவானது என்று நாம் பிரித்து ஆட்கொள்கிறோமே, அது எவ்வளவு தவறு என்பதை இந்த சமுதாயம் இன்னும் புரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான். உள்ளூர் தமிழனை ஜாதி பிரிக்கிறது, வெளியூர் தமிழனை மதம் பிரிக்கிறது, வெளிநாட்டு தமிழனை நிறம் பிரிக்கிறது. ஆக நிறவெறி எல்லா இடங்களிலும் இருக்கிறது. அமெரிக்கா அதிபராக கருப்பு இடத்தை சேர்ந்திருக்கிற பராக் ஒபாமா தன்னுடைய வில் டாக்குமெண்ட்ஸில், தன்னுடைய பயோகிராஃபியில் மிக அழகாக எழுதியிருக்கிறார். இந்த நிறவெறிக்கு எதிராக தாக்குதல் தொடுக்கப்படுகிற இந்த சூழ்நிலையில் நான் ஒன்றை அறிந்தேன், என் கண்களெல்லாம் குடமானது. எவ்வாறென்று கேட்டால், நண்பர்களே, ஒரு கருப்பு இனத்து சிறுவன் வெளியிலே விளையாடி கொண்டிருக்கிறார். மழை பொழிகிறது. மழை என்று சொன்னால் பனி மழை பொழிகிறது. நாம் நம் ஊரிலே ஆலங்கட்டி மழை என்று சொல்வோம் அல்லவா, அதை போல அந்த வெளிநாட்டுகளிலே பனிக்கட்டி பனி மழை பொழிகிறது. கருப்பு இனத்து சிறுவனின் மேலெல்லாம் வெள்ளை மழை பொழிந்திருக்கிறது. வீட்டுக்குள்ளே ஓடி வந்த அந்த சிறுவன் அம்மாவிடத்திலே சொன்னான், அம்மா, நான் வெள்ளையனாகிவிட்டேன் என்று சொன்னான். இந்த ஒரு வரியை கடக்க நம்மால் முடியுமா? அந்த சின்ன அந்த குழந்தையின் பிஞ்சு மனதில் எவ்வளவு நிறைவேறி இருக்கிறது. இந்த தாக்குதலை நாம் எப்படி சரி செய்ய முடியும்? இதைத்தான் பராக் ஒபாமா தன்னுடைய வாழ்க்கை வரலாற்று பக்கங்களில் நிரம்ப எழுதியிருக்கிறார். அப்படி எழுதி கொண்டிருக்கிற தருவாயில் கடினமான உழைப்பு, விடாமுயற்சி, ஒழுக்கம், சிறந்த கல்வி, இவற்றின் மூலம்தான் ஒரு சமுதாயத்தின் மாற்றத்தையும் அந்த சமுதாயத்தின் தலைமை பீடத்துக்கும் வர முடியும் என்பதை உணர்ந்து கொண்டேன். அன்றிலிருந்து தொடங்கியது என்னுடைய பணி. ஆக ஓடினேன். ஓடிக்கொண்டு இருக்கிற போது ஒவ்வொரு கட்டத்திலும் என்னுடைய துயரம், துன்பம், வேதனை, காயங்கள் இவைகளெல்லாம் கடந்து ஓடுகிற போதுதான் அமெரிக்காவின் அதிபராக ஒரு நாள் மலர்ந்தேன் என்று அவர் எழுதியிருக்கிறார். ஆக நண்பர்களே, சாதிகள் ஒரு பக்கம் நம்மை அழுத்தினாலும் அதை கடந்து நாம் வெற்றி வாகை சூட வேண்டும் என்பதை நாம் மனதிலே ஆழமாக வைத்து கொள்ள வேண்டும். நம்முடைய இளைஞர்கள், இப்போது இங்கே அமர்ந்திருக்கிற இளைஞர்கள், கேட்டுக்கொண்டிருக்கிற இளைஞர்கள், இப்போது புதிய யுகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிற இளைஞர்கள். நான் காலையில் கூட ஒரு கல்லூரிக்கு பேசுவதற்காக அழைக்கப்பட்டேன், பெருந்தலைவர் காமராஜர் நிகழ்வுக்காக. அங்கே சென்று பேசுகிற போது 17 வயது 18 வயது முதலாண்டு படிக்கக்கூடிய அத்தனை 300-400 மாணவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். எல்லோருக்கும் பல கனவுகள் இருக்கிறது. இப்போல்லாம் அவர்கள்லாம் செல்ஃபோனில் தான் எல்லாம் ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. காலையில் ஒரு குரூப்பில் இருக்கேன், மதியானம் ஒரு குரூப்பில் அவனையும் சேர்த்து விட்றான் என்னையே. நான் இங்கே வந்த உடனே ஒருத்தர் கேட்டார், இப்போ நீங்கள் எந்த குரூப்பில் இருக்கீங்கன்னு என்னை கேட்டார் அவர். ஆக அவர் கேட்ட குரூப் வேறு, இன்றைய இளைஞர்கள் சேர்த்து விட்ட குரூப் வேறு. ஆக இப்படி செல்ஃபோன் மோகம் அதிகமாகி கொண்டிருக்கிறது. உடனடியாக புரிந்து கொள்கிறார்கள், விஞ்ஞான யுகத்தில் வளர்ந்து கொள்கிறார்கள். எந்த தலைமுறையாவது சாதிகளற்ற ஒரு தலைமுறையாக நாம் வளர்க்க வேண்டும். பெற்றோர்கள் இதற்கு பூரணத்துவமான விடுதலையையும் அவர்கள் வாழ்த்தையும் வழங்க வேண்டும். உங்கள் மீதான கருத்துக்களை அவர்களை திணிக்கக்கூடாது. குழந்தைகள் என்பவர்கள் யார் என்று கேட்டால், குழந்தைகள் எப்படி வளர்க்கப்படுகிறார்கள் என்று கேட்டால், குழந்தைகள் எந்த உயரத்துக்கு வருகிறார்கள் என்று கேட்டால், பெற்றோர்களுடைய நிறைவேறாத ஆசை என்று சொல்வார்கள். பெற்றோர் டாக்டராக வேண்டும் என்று ஆசைப்பட்டிருப்பார், அவரால் முடியாது. பின்னாளில் மகனையோ மகளையோ டாக்டராக வேண்டும் என்று துன்புறுத்தி அவரை மருத்துவராக்கியே தீர்வார்கள். முதல் வகுப்பிலே எல்லா மருத்துவ மாணவிகளும் அமர்ந்திருக்கிற போது ஒரு பேராசிரியர் கேட்கிற ஒரே கேள்வி,
விருப்பப்பட்டு சேர்ந்தீர்களா, உங்கள் விருப்பமா, உங்கள் தந்தை பெற்றோரின் விருப்பமா என்றுதான் கேட்டு தொடங்கிவிட்டு வகுப்பை பாடம் நடத்துகிறார்கள். இதை நான் என்னுடைய மகளினுடைய மருத்துவ படிப்பிலே பார்த்தேன். ஆக இது எதற்கு சொல்கிறேன் என்று கேட்டால், ஒவ்வொருவரும் தங்களுடைய விருப்பத்தை தங்களுடைய பிள்ளைகள் மீது திணிக்காமல் இருந்தாலே இன்றைய தலைமுறை சாதிகளற்ற ஒரு தலைமுறையாக வளரும் என்பதைத்தான். ஆக பிறப்பால் யாரும் தீர்மானிப்பதில்லை. இந்த ஜாதியிலே பிறக்க வேண்டும், இந்த ஜாதியிலே நாம் வர வேண்டும் என்று யாரும் தீர்மானிப்பதில்லை. ஆக பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று நம்முடைய வள்ளுவ பேராசான் பேசியிருப்பார் அல்லவா, அதைத்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவருடைய குணம் எப்படி இருக்கிறது, அவருடைய பண்புணர்வு எப்படி இருக்கிறது, அவருடைய ஒழுக்கம் எப்படி இருக்கிறது, இதை பார்த்து நீங்கள் எடை போடுங்கள். உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்பது அவருடைய குணத்தை வைத்து எடை போடுங்கள். பிறப்பால் அவர் இந்த ஜாதியை சேர்ந்தவர் என்பதை வைத்து நீங்கள் எடை போடக்கூடாது என்பதுதான் தாழ்மையான கருத்து. இது நான் மாத்திரமல்ல, 100 ஆண்டுகளுக்கு முன்பு பாரதி, அதற்கு முன்பு 3000 ஆண்டுகளுக்கு முன்பு ஔவை, அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த வள்ளுவ பேராசான், இப்படி எல்லா இலக்கியங்களும் சொல்லுகிறது, ஆசான் சொல்லுகிறார்கள், நம்முடைய ஆன்மீகம் சொல்லுகிறது, எல்லாம் நம்முடைய அரசியல் தலைவர்கள் சொல்லுகிறார்கள். இப்படி எண்ணற்றவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டே இருக்கிறார்கள். அப்படி அந்த வலியுறுத்தி கொண்டே இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் நாம் சாதிகளற்ற ஒரு சமத்துவமான ஒரு சமுதாயத்தை நாம் அமைக்க வேண்டும் என்பதைத்தான் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். நண்பர்களே, இன்னும் கூட என்னுடைய கடந்த கால நிகழ்வுகளை நான் குறிப்பிட விரும்புகிறேன். நான் சட்டக்கல்லூரி படிக்கிற போது என்னுடைய அறையிலே அம்பேத்கருடைய படம் வைத்திருப்பேன். நேரு படம் வைத்திருந்தால் நான் யார் என்று யாரும் கேட்பதில்லை, கேட்கப் போவதும் இல்லை. காந்தியின் படம் வைத்திருந்தால் நீங்கள் யார் என்று கேட்கப் போவதும் இல்லை. புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் படம் வைத்தால் நீங்கள் யார் என்று கேட்பதில்லை. ஏன் பேரறிஞர் அண்ணாவோ தந்தை பெரியாரோ போட்டோ வைத்திருந்தால் நீங்கள் யார் என்றும் கேட்பதில்லை. அம்பேத்கர் போட்டோ வைத்திருப்பதை பார்த்து நீங்கள் அவங்களா அப்படின்னு கேட்கிறார். இது எந்த விதமான சமூகத்தினுடைய பார்வை? அம்பேத்கர் பாரட்லா பட்டம் பெற்று இந்திய அரசியலமைப்பு சாசனத்தை உருவாக்கி ஈடற்ற அந்த தலைவர் அவரை மகர் சமுதாயத்தினவர் இப்படிப்பட்ட ஆகச்சிறந்த தலைவர் நம்முடைய இருக்கிறார் என்பதற்காக அவரை அறிந்து அழைத்து பாராட்டு விழா நடத்துவதற்காக அழைத்து செல்கிறார்கள். மகாராஷ்டிரா தொடர்வண்டி நிலையம், அந்த மகாராஷ்டிரா தொடர்வண்டி நிலையத்திலிருந்து அந்த இடத்திற்கு செல்வதற்கு 2 கிலோமீட்டர். தன்னுடைய ஈடற்ற தலைவனை நடந்து அழைத்து செல்லக்கூடாது என்று ஒரு சாரட்டு வண்டியில், ஒரு குதிரை வண்டியில் அழைத்து செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். குதிரை வண்டியும் காத்திருக்கிறது. அதிலே அமர்ந்து அவரை அழைத்து செல்கிறார்கள். முதலிலே ஒரு 2 சக்கர வாகனம் வருகிறது. நூலிலேயில் வண்டி தப்பித்தது. இரண்டாவதாக இன்னொரு வாகனம் வந்தது. மயிரிழையில் உயிர் தப்பினார். மூன்றாவதாக ஒரு மேடு பள்ளம் நிறைந்த ஒரு பாலத்தில் பெரிய ஒரு நடுவில் ஒரு கல் இருந்தது. அதில் மேலே ஏறி வண்டி தலைகுப்புற கவிழ்ந்து விட்டது. அவர் சிறு காயங்களோடு தப்பித்தார். அப்போதான் என்ன நடந்தது என்று கேட்டார். அவர்கள் மகர் சமுதாயத்தினர் சொன்னார்கள், எங்கள் தலைவரை அழைத்து வருவதற்காக நாங்கள் சாரட்டு வண்டி ஏற்பாடு செய்தோம். சாரட்டு வண்டிக்காரருக்கும் எங்களுக்கும் ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டது. வண்டியை வேண்டுமானால் நான் தருகிறேன், குதிரையையும் தருகிறேன். ஆனால் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த அவருக்கு நான் வண்டியை ஓட்ட மாட்டேன் என்று சொன்னார். பாரட்லா படித்ததை விட தான் உயர்ந்தவன் என்று ஒரு குதிரை வண்டிக்காரன் நினைப்பதே இந்த சமுதாயத்தின் நிலை எப்படி இருக்கிறது என்று தன்னுடைய வாழ்க்கை வரலாற்று பக்கங்களிலே எழுதுகிறார். அதை போலத்தான் இரட்டைமலை சீனிவாசனுடைய வாழ்க்கை வரலாற்றிலே நான் ஒன்றை படித்துவிட்டு வியந்து போனேன். ICSE படிப்பு லண்டனில் போய் தான் படிக்க வேண்டும், இந்தியாவிலே அப்போது இல்லை. இந்தியாவுக்கு மாற்ற வேண்டும் என்று ஒரு சூழ்நிலை வந்தது. ஆங்கிலேயரிடத்தில் சொன்னார்கள். அதற்கு வாய்ப்பும் உருவானது. ஏறக்குறைய 3417 பேரிடம் கையெழுத்து பெற்று அது வேண்டாம், லண்டனிலே நீங்கள் அந்த தேர்வை நடத்துங்கள் என்று கொடுத்தார். ஏன் இந்தியாவுக்கு வந்தால் இன்னும் நிறைய பேர் படிப்பார்களே என்று கேட்டால் இரட்டைமலை சீனிவாசன் சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா நண்பர்களே? உயர் ஜாதியை சேர்ந்தவர்கள் கடல் தாண்டி போனால் தீட்டு என்று நினைக்கிறார்கள். ஆகவே லண்டன் போவது மிகவும் குறைவு. இங்கு வந்தால் அனைவரும் எழுதி விடுவார்கள், அங்கு போனால் நாங்கள் மாத்திரம்தானே எழுத முடியும், அவர்களோடு எங்களால் போட்டி போட முடியுமா என்று அவர் வாழ்க்கை வரலாற்று பக்கங்களிலே எழுதுகிறார். இப்படி எண்ணற்ற விஷயங்களை நாம் பார்க்கிற போது
நாம் சாதிகளற்ற ஒரு சமத்துவத்தை ஏற்படுத்த வேண்டும். சாதிகள் மறுப்பு திருமணம் செய்தவர்களை பார்த்து ஓடி ஓடி விரட்டி கொள்கிறார்கள். ஒரு காவல்துறை அதிகாரி அரசாங்கத்தின் உயர் பதவியில் வகிக்கிறார். அவரே இப்படி ஒரு காரியங்களில் இறங்குகிறார். ஆசிரியராக இருக்கிறார்கள், அவர்களும் இந்த நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். சமுதாயத்தில் நல்ல படிப்பறிவு கொண்டவர்களாக இருக்கிறார்கள், அவர்களும் இந்த நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். ஆக ஒன்றைத்தான் உரிய நேரத்தில் கிடைக்காத வாய்ப்பு பலனற்றது. எர்னஸ்ட் ஹெமிங்வே என்ற நொபேல் பரிசு பெற்ற ஒரு எழுத்தாளன் 80 பக்கங்கள் கொண்டிருக்கக்கூடிய கடலும் கிழவனும் என்கிற நாவலில் எழுதுவார். அதில் கிழவனாக இருக்கிற பாத்திரத்தின் பெயர்தான் சந்தியாகு. 84 நாட்கள் மீனே கிடைக்கவில்லை. கடற்கரைக்கு போகிறார், வருகிறார். அப்போது அந்த பேரன் வயது ஒத்த அந்த சின்ன பையன் சொல்லுவான், தாத்தா நீங்கள் இந்த நவம்பர் டிசம்பர் காலம் கடுமையான குளிர்காலம், இந்த குளிர்காலத்தில் நீங்கள் எப்படி தாங்குவீர்கள் கடனிலே என்று கேட்கிறான். அதற்கு அந்த சந்தியாக என்கிற கதாபாத்திரம் சொல்லும், இந்த கடலையும் இந்த குளிரையும் தாங்காதவன் ஒரு உண்மையான செம்படவனா என்று கேட்பார். ஒரு மீனவருக்குரிய குணத்தை சொல்லுவார். இப்படி ஒரு நாள் பெரிய மீன் ஒன்று வலையிலே விழுந்துவிடும். அதை இழுப்பதற்கு இரவெல்லாம் முயற்சி செய்வார். அதிகாலை நேரம் வந்தது. அந்த வலையில் லேசானது. ஆஹா, மீன் வலையிலே மாட்டிக்கொண்டது என்று இழுத்தால் அந்த வலையில் இருக்கக்கூடிய பெரிய மீனை சின்ன மீன்கள் எல்லாம் சாப்பிட்டு விட்டதற்கு பிறகு வெறும் எலும்புக்கூடுகள் தான் அந்த வலையிலே இருக்கும். ஆகவே தான் நான் சொன்னேன், உரிய நேரத்தில் கிடைக்காத வாய்ப்பு பலனற்றது. ஆகவே இன்றைய பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளின் மீது திணிக்காதீர்கள் சாதிகளை. அவர்கள் சுதந்திரமாக வளரட்டும். நான் என்பது என்னோடு முடிவதில்லை என்று சொல்வார் பாப்புலோ நெருடா என்ற நொபேல் பரிசு பெற்ற கவிஞர். நான் என்பது என்னோடு முடிந்து விடுமா? இல்லை, எனக்கு பிறகு என்னுடைய சந்ததியர்கள், அதற்கு பிறகு அவர்கள் என்று இப்படி அவர்கள் சுதந்திரமாக வாழட்டும். அல்லாமா இக்பால் என்ற உருது கவிஞன் தான் மிக அழகாக சொல்வான், பெற்றோர்களே உங்கள் குழந்தைகள் அல்ல, உங்கள் வழியாக வருகிறார்கள், அவ்வளவுதான். பிற நிலாவே வருந்தாதே உனைக்குள்ளிதான் பூரணச்சந்திரன் புதைந்திருக்கிறான் என்று எழுதி தருவார் அல்லாமா இக்பால் என்ற கவிஞன். ஆகவே இன்றைய இளைஞர்கள் மிக சரியாக இருக்கிறார்கள். இன்றைய இளைஞர்கள் மிக சரியாக இருக்கிறார்கள். ஆண்களும் பெண்களும் மிக சரியாக துடிப்போடு அறிவார்ந்த எண்ணத்தோடு பல்வேறு கனவுகளோடு நம் சாதிகளற்ற ஒரு சமத்துவமான இந்த நாட்டிலே வாழ வேண்டும் என்ற வானத்தை நோக்கி சிறகுகளை விரித்து பறக்கிற அந்த சுதந்திர உணர்வு இருக்கிறது. அதைக்கு ஒரு தடை போடாதீர்கள். வணக்கம்.